குடிச்ச பாலை பக்தர்களுக்கு பிரசாதமா கொடுக்கும் எலி கோவில் எங்க இருக்குன்னு தெரியுமா? இந்த விசித்திரமான கோவில் எங்க இருக்குன்னா பீகார்ல இருந்து 30 கிலோமீட்டர் தூரத்துல இருக்க தேஷ்நோக்ன்ற பகுதியில இருக்க கர்ணி மாதா கோவில் தான். இத எலி கோவில்னு சொல்வாங்களாம். உலகின் விசித்திரமான கோவில்ல இதுவும் ஒன்றாம். இந்த கோவில 20ஆம் நூற்றாண்டுல பீகானேர் மகாராஜா கங்கா சிங் என்பவரால கட்டப்பட்டதாம். இந்த கோவிலோட முன்னாடி அழகான பளிங்கு முகப்புகளும் இருக்குமா. அது மட்டும் இல்லாம மகாராஜா கங்கா சிங்கால கட்டப்பட்ட திடமான வெள்ளி கதவுகளும் இருக்குமா. இந்த கர்ணி மாதா கோவில்ல கிட்டத்தட்ட 20,000க்கும் மேல எலிகள் இருக்குமா. அதுவும் கோவில் வளாகத்துக்குள்ளே இருக்குமா. இந்த கோவில்ல இருக்க எலிகளை புனிதமா பாக்குறாங்களாம். இந்த புனித எலிகளை கப்பாஸ்னு சொல்லுவாங்களாம். இந்த கோவில்ல இருக்க எலிகள் குடிச்ச பாலை தான் இங்க பிரசாதமா கொடுக்கறாங்களாம். இந்த கர்ணி மாதா எலி கோவிலோட வரலாறு என்னன்னா 13ஆம் நூற்றாண்டுல துர்க்கையின் அவதாரமான கர்ணி மாதாவின் நினைவா இந்த கோவில கட்டப்பட்டதா சொல்லப்படுது. கர்ணி மாதா அமானுஷ சக்திகளை கொண்டிருந்ததாகவும் அந்த பகுதியை செழிப்போடு ஆசீர்வதிப்பதாகவும் நம்பப்படுது. இந்த கோவிலோட வாசல் ஃபுல்லா கர்ணி மாதா தேவியோட பல்வேறு புராணங்களை சித்தரிக்கும் பலகையோட இருக்க வெள்ளி கதவுகள் இருக்குமா. 1999ல ஹைதராபாத்தை சேர்ந்த கர்ணி ஜுவல்லர்ஸ் குந்தன்லால் வர்மாவால இந்த கோவில் மேலும் மேம்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கோவில் இருக்க வெள்ளி கதவுகள் பளிங்கு சிற்பங்கள் எல்லாமே அவரால் நன்கொடையா பெறப்பட்டது தானா. இந்த கர்ணி மாதா கோவிலுக்கு பல புராண கதைகள் இருக்கு. அதுல சுவாரஸ்யமான ஒண்ணு என்னன்னா கர்ணி மாதா தேவியோட வளர்ப்பு மகனான லட்சுமணன் கிணத்துல இருந்து தண்ணி குடிக்க முயற்சி செய்தப்ப தண்ணீர்ல மூழ்கி இறந்துட்டானா. அவனை உயிர்ப்பிக்க மரணத்தோட கடவுளான யமன் கிட்ட கர்ணி மாதா வேண்டியிருக்காங்க. ஆனா யமன் மறுத்துட்டாராம். அதுக்கப்புறம் கர்ணி மாதா தேவியோட விடாமுயற்சியால யமன் கிட்ட மன்றாடி இனிமே தன்னோட வம்சவழியை சேர்ந்த யாரோட உயிர் போனாலும் அவங்களோட ஆன்மாவை யாருக்கும் கொடுக்காம இங்கேயே எலி உருவத்துல பிறக்க வைக்கணும்னு வேண்டியிருக்காங்க. யமனும் கர்ணி மாதா தேவியோட நிபந்தனைக்கு ஒத்துக்கிட்டாராம். இப்படி பிறந்த எலிகள் தான் இந்த கர்ணி மாதா தேவி கோவில்ல ஃபுல்லா ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருக்கான். ஏராளமான பக்தர்கள் இந்த கர்ணி மாதா கோவிலுக்கு வந்து கர்ணி மாதாவை தரிசிச்சுட்டு போறாங்களாம். அது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல இருக்க எலிகளை கடவுள பாக்குறாங்களாம். அதனால இங்க இருக்க எலிகளை பராமரிக்கவும் அதுங்களை பாதுகாக்கவும் இந்த கோவில்ல அங்கங்க சுவர்கள் இருக்குமா. அது இல்லாம கீழ்பகுதியில பல இடங்கள்ல பெரிய ஓட்டையும் போட்டிருப்பாங்களாம். ஆனா இந்த கோவில்ல இருக்க எலிகள் பிரதான கதவை விட்டு வெளியில வராதாம். இது எப்படி சாத்தியமாகும்னு ஆச்சரியப்பட்டாலும் இதுதான் உண்மையா. இந்த கோவில்ல இருக்க எலிகள் சாப்பிடறதுக்காக உணவுகளும் பாலும் வச்சிருப்பாங்களாம். அது மட்டும் இல்லாம இந்த கோவிலுக்கு வர பக்தர்களும் இனிப்புகளை உணவா இந்த கோவில்ல இருக்க எலிகளுக்கு கொடுப்பாங்களாம். இந்த கர்ணி மாதா கோவில்ல இருக்க எலிகள் குடிச்ச பாலை தான் இங்க பிரசாதமா கொடுக்கறாங்களாம். எலிகள் சாப்பிட்டதை புனிதமா பாக்குறாங்களாம். இதுல ஆச்சரியம் என்னன்னா இந்த எலிகள் சாப்பிட்ட உணவை பிரசாதமா சாப்பிட்ட யாருக்குமே பிளேக் நோயோ இல்ல உடல்நல சரியில்லாம போனதா எந்த ஒரு செய்தியுமே கிடையாதான். இந்த கர்ணி மாதா கோவில்ல இருக்க எலிகள் பக்தர்கள் மேல ஏறினா அது அதிர்ஷ்டமா நம்பப்படுது. அது போல அங்க வெள்ளை எலிகளை பார்த்தா அது ரொம்பவே அதிர்ஷ்டமா பார்க்கப்படுதான். கர்ணி மாதா கோவில்ல எலிகளை கடவுளோட அம்சமா பாக்குறதால யாராவது எலிகளை தெரியாம கொண்டுட்டாங்கன்னா அதுக்கு பரிகாரமா தங்கத்தால எலிய செஞ்சு கோவிலுக்கு கொடுப்பாங்களாம். இந்த பழக்கத்தை பல ஆண்டுகளா பின்பற்றிட்டு வராங்களாம். பொதுவா நம்ம வீட்டுல ஏதாவது எலிகள் வந்துருச்சுன்னா அதை விரட்ட தான் பார்ப்போம். அது ஏதாவது கடிச்சு வச்சிருச்சுன்னா அதை நம்ம தொடக்கூட மாட்டோம், சாப்பிடவும் மாட்டோம். ஏன்னா அதால நமக்கு ஏதாவது நோய் வந்துடும் பயப்படுவோம். ஆனா இந்த கர்ணி மாதா கோவில்ல இருக்க எலிகள் சாப்பிட்ட மெச்சத்தை பக்தர்களுக்கு பிரசாதமா கொடுக்கறதால எந்த ஒரு பாதிப்புமே இல்லைன்றது ஆச்சரியமா இருந்தாலும் இது எப்படி சாத்தியம்னு மர்மமாவே இருக்கு. இந்த விசித்திரமான கோவிலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க.